அன்புள்ளம் கொண்ட விஆர்ஷோ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா தை மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள், தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இப்ப பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி கோச்சார பலன்கள், கோச்சாரத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குவோம். தை மாதம்னாவே தெரியும், மகரத்துல சூரியன் சஞ்சரிக்கிற காலகட்டம். தை 2ஆம் தேதி செவ்வாய் மகரத்துக்குள்ள வர்றார், உச்ச நிலை அடைகிறார். அதே மாதிரி தை 3ஆம் தேதி புதன் உள்ள வர்றார். சுக்கிரன் ஏற்கனவே மகரத்துலதான் இருக்கார், அது நம்ம சுக்கிர பயிற்சியில பேசணும், சரிங்களா? அதே மாதிரி ராசிக்கு மீன ராசியில சனி பகவானும், கும்ப ராசியில் ராகு பகவானும், சிம்ம ராசியில் கேது பகவானும் இருக்காங்க. சந்திரன் எப்பவும் போல எல்லா கட்டங்களுக்கும் போயிட்டு வருவாரு. குரு பகவான் மிதுன ராசியில இருக்காரு. இந்த மாதிரி இருக்கிறனால எந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும்னா, காலபுருஷ தத்துவப்படி ராசிக்கு 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்துல சூரியன் இருக்கிறது தொழில்துறையில் ஆதிக்கத்தை செலுத்தும். அரசாங்கம் முழுக்க முழுக்க தொழில்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களை செயல்படுத்தும். அதாவது தொழில் மேம்பாடு ஏற்படும், தொழில் துறையில மேம்பாடு ஏற்படுற மாதிரி. அதுவும் குறிப்பா 4ஆம் பாகம் சொல்லக்கூடிய கடகத்தை தொடர்பு கொள்றதுனால, காலபுருஷ தத்துவப்படி 4ஆம் பாகம் சொல்ல கடகத்தை தொடர்பு கொள்றதுனால போக்குவரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல புதிய ஒரு முயற்சிகளையோ புதிய ஒரு யோகங்களையோ அரசாங்கம் வகுத்து தரும் அப்படிங்கிறத சொல்லலாம். இல்லாட்டி ஒரு ஒண்ணு இல்லை, இப்ப மத்திய அரசாங்கம் ஒரு புதுசா ரயில்வே சம்பந்தப்பட்ட ஸ்கீம் கூட போடலாம், ஏதாவது ஒண்ணு அது ரிலேட்டடா நடக்கும். அதே மாதிரி தகவல் தொழில்நுட்பம் சொல்லக்கூடிய தகவல் பரிமாற்றம், தகவல் தொழில்நுட்பம், இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த காலகட்டத்துல அரசாங்க சப்போர்ட் கிடைக்கும். அப்ப பிஎஸ்என்எல் இந்த மாதிரி உள்ள விஷயங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம், சரிங்களா? அதே மாதிரி செவ்வாய் உச்சமா இருக்கிறதுனால, 10ஆம் இடத்துல உச்சமா இருக்கிறதுனால போர் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இதுல எல்லாம் நம்ம நல்லா பாதுகாப்பா இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும். பக்கத்து நாடுகள்லாம் நம்மளை பார்த்து பயப்படுற அளவுக்கு உள்ள சூழ்நிலைகள்ல இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலாம். அதே மாதிரி பல போர் நிவர்த்தி, அதாவது சமாதானத்துக்கு வரும். செவ்வாய் உச்சமாகும் போது சமாதானப்படுத்திடுவார், ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துருவார் அப்படிங்கிற மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் நடக்கும், சரிங்களா? இது உலக ரீதியா. இப்ப வாங்க 12 ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். கடகராசி என்பர்களே, ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரிய பகவானின் சஞ்சாரம். இதோட செவ்வாய் உச்ச செவ்வாய் அவரும் வர்றாரு. இதோட இன்னொரு முக்கியமான விஷயம், சுக்கிரன் ஏற்கனவே இருக்காரு. அப்ப ஆடம்பரமான செலவுகள், ஆடம்பரமா வாழ்றது, சௌக்கியமா வாழ்றது, சௌகரியமா வாழ்றது, நினைச்ச விஷயங்கள்லாம் தேடி தேடி நம்மளை தேடி வர்றது. அதே மாதிரி 4ஆம் பாவ அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன், 11ஆம் பாவ அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் வந்து ராசியை பார்க்கிறார். அப்ப ஆதாயம் இல்லாம எந்த ஒரு வேலையை நான் பார்க்க மாட்டேன், எனக்கு வருமானம் இருக்கணும், எனக்கு ஆதாயம் இருக்கணும், எனக்கு வந்து ஏதாவது ஒரு சாதகமான சூழ்நிலையில இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை உங்கள்கிட்ட இந்த காலகட்டத்துல இருக்கும். அதோட இப்ப சூரியன் சேர்றாரு. சோ அப்படிங்கும் போதுல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, அதிகாரமா அப்படிம்பாங்கல்ல அந்த மாதிரி கிடைக்கும். இன்னும் சிம்பிளா சொல்ல போனா, ஒரு சில வீடியோஸ் கூட, ட்ரோல் வீடியோஸ் கூட பார்த்திருக்கேன். எப்படின்னா, எனக்கு வேண்டாங்க வேண்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, வந்து கொடுத்துட்டு போவாங்க, பாத்தீங்களா? அந்த மாதிரி அமைப்பு. வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலும் உங்களை தேடி வரும் அனைத்து பொருட்களும் 1 மாசத்துக்கு தான். காரணம் என்ன, சூரியன் ராசியை தொடர்பு கொண்டு சுக்கிரனும் ராசியை தொடர்பு கொள்றதுங்கிறது அந்த அமைப்புகளை கொடுக்கும். சூரியன் வேண்டாம்னு சொல்லுவாரு, சுக்கிரன் அதை கொடுக்கவே வைக்கும், செவ்வாய் அதுக்கு பக்கபலமா நிற்கும், எல்லாமே துணையா நிற்பாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். இங்க ஒரே ஒரு சிக்கல்னு பார்த்தோம்னா, சூரியன் செவ்வாய் சேர்றது குடும்ப வாழ்க்கை, அதாவது கணவன் மனைவியருக்கிடையே ஈகோ கிளாஷ் கண்டிப்பா ஏற்படும், கண்டிப்பா ஏற்படும். ஏன்னா சூரியன்கிறதே அதிகார குணம் கொண்டது, செவ்வாய்ங்கிறது ஆளுமை, அதாவது நான் சொல்றதை நீ கேட்டே ஆகணும் அப்படிங்கறது சர்வாதிகார, அதாவது கட்டுப்பாடுக்கு உட்பட்டது, கட்டுப்படுத்துறது. அந்த அமைப்பு உங்க ராசியை நேரடியா தொடர்பு கொள்றது. அதே மாதிரி 7ஆம் இடத்துல இருந்து தான் தொடர்பு கொள்றது. அப்ப கண்டிப்பா கணவன் மனைவிக்குள்ள நீ பெரியாளா நான் பெரியாளா, என்னோட பெரியாள் நீ இல்லைன்னு கண்டிப்பா கிளாஷ் உண்டாகும். இது எல்லாமே 7ஆம் இடத்துல இருந்து நடக்குது. அப்ப கணவன் அந்த நிலைக்கு பேசுவாரு, நான் சொல்றதுதான் நீ கேட்கணும், என்னை தாண்டி நீ எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கிற அமைப்பை நிச்சயம் கணவன் மனைவிக்குள்ளேயோ, நீங்கள் கடகராசி ஆண்களா இருந்தால் மனைவியா இருந்த வேலையை பார்ப்பாங்க, கடகராசி பெண்களாக இருக்கும் பட்சத்தில் கணவன் இந்த வேலையை பார்ப்பாரு அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. சோ குடும்பத்துக்குள்ள மட்டும் வாக்குவாதம் பண்ணிக்காம, சண்டை போட்டுக்காம அமைதியா இருங்க, சரிங்களா? 7ஆம் அதிபதி 9ல இருக்காரு, அதனால எந்த பாதிப்பும் இல்லை நிறைய பேர் சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் இல்லை. 7ஆம் அதிபதி 9ல இருந்தாலும் சூரியன் செவ்வாய் சேர்ந்தாவே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும். எல்லாருக்குமே தான் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் எல்லாருக்குமே வரும், யாரா இருந்தாலும், ஏன் எனக்குமே அப்படிங்கிறத சொல்லலாம். சோ இந்த அமைக்கு மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க, அமைதியா விட்டு போங்க அப்படிங்கிறது சொல்லலாம், சரிங்களா?
மற்றபடி ஒரு பாதிப்பு இல்லை. வருமானம் ஏதாவது ஒரு ரூபத்துல வந்துகிட்டே இருக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலை, கைகள்ல நேரமும் பணம் புரண்டுகிட்டே இருக்கிற மாதிரி சூழ்நிலை. அதே மாதிரி உங்களோட அதிகாரம், உங்களோட கம்பீரம், உங்களுடைய ஆளுமை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வதந்தியா பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி சூழ்நிலைக்கு வர்றது. அரசியல் தொடர்புல இருக்கிறவங்களா இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கிறது, உங்களோட பெயர் நல்ல முறையா வெளியில வர அளவுக்கு சூழ்நிலை உண்டாகிறது, மிகப்பெரிய நபராக போற்றப்படுறது. அதாவது நான் எலெக்ஷன்ல நிக்கலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்துல வாய்ப்புகள் தேடி வரும். அதாவது உங்களை இந்த நேரம் எலெக்ட் பண்ணுவாங்க. காரணம்னா நேரடியா சூரியன் செவ்வாய் தொடர்பு கொள்ளும் போதுல மக்கள் செல்வாக்குடையவர், அதிகாரமுடையவர் அப்படிங்கிறதுனால உங்களை சஜஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதே சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி புதன் உங்க ராசிக்கு வர்றது மட்டும் வீண் மருத்துவ செலவுகளை கொடுக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. சரிங்களா? குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்புல எல்லாமே நல்ல விஷயமா இருக்கும். ஏன் 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல உச்சம் அப்படிங்கும்போது குழந்தைகள் அமைப்பு, காதல் சம்பந்தப்பட்ட அமைப்பு, பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட அமைப்பு, இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு தேடி வந்து கொடுத்துட்டு போவாங்க. அதாவது நீங்க நான் ஆரம்பத்துல சொன்னேன்ல, வேண்டாம்னு சொன்னாலும் உங்களுக்கு வாலண்டியரா வந்து கொடுப்பாங்க பூர்வீக சொத்துல அப்படிங்கிற அமைப்பு. அதே மாதிரி குழந்தைகள் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களா இருக்கும் பட்சத்தில் குழந்தை பாக்கியம் கைகூடி வர அமைப்பு. அதுவும் ஆண் குழந்தைகளை வேணா, செவ்வாய்ங்கிறது ஆண் கிரகத்தை குறிக்கும், ஆண் குழந்தைகளே உங்களை தேடி வரும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பையும் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி உள்ள விஷயங்கள் இருக்கு. இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள், புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு என்னதான் ஆளுமை, அதிகாரம், கம்பீரம் எல்லாமே வேண்டாம்னு சொல்லினாலும் உங்களை தேடி வருது அப்படிங்கிறது உண்மை. அப்படிங்கிறது என்னதான் இருந்தாலும் உண்மையா இருந்தாலும் அதை வாங்குறதுக்கு உங்க கையை நீட்டுற அளவுக்காவது மேல தெம்பு இருக்கணும். அதை அனுபவிக்கிறதுக்கு கொஞ்சமாவது மனசுல எண்ணங்கள் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உண்மை. குரு வக்ரமாய் ராசிக்கு 12ல இருக்காரு மட்டும் மறந்துடவே கூடாது. ஏன்னா இந்த அமைப்பு எல்லாமே கிடைச்சாலும் அதை வேண்டாம், ஒரு நொடியில எல்லாரையும் சங்கடப்படுத்தக்கூடியவர் நீங்க. உங்களுக்கு வேண்டாம்னா வாங்கி ஒரு ஓரமா வச்சிருங்க. நீங்க வந்து ஏதாவது பண்றேங்கிற பேர்ல பண்ணி, செய்யறங்கிற பேர்ல செஞ்சு சண்டை போட்டு பிற நீங்க கொடுக்குறவங்களையும் வேதனைப்படுத்தி நீங்களும் வேதனைப்பட்டு அதை அனுபவிக்காம ஊரார் பேசுற அளவுக்கு எதுவும் நடந்துக்காதீங்க அப்படிங்கறதுதான் சொல்றேன். சோ ஏதோ ஒண்ணு வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும். ஏன்னா 2ஆம் அதிபதி தான் சூரியன், அப்ப குடும்பத்துக்குள்ள ஏதாவது கொடுப்பாங்க. 10ஆம் அதிபதி தான் செவ்வாய், அப்ப வேலை பார்க்குற இடத்துல ஏதாவது கொடுப்பாங்க. இல்லாட்டி சுக்கிரன் 4ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி. ஏன் உங்களுக்கு 2ஆம் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பிலே வாழ்க்கையை இழந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு 2ஆம் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு ஏதாவது எல்லாரும் ஏற்பாடுப்பாங்க. நீங்க வேணும்னு கேட்பீங்கன்னு நான் சொல்லல, சுத்தி இருக்கிறவங்க அதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றேன். அப்படி ஏற்பாடு பண்ணும் போதுல அதை வந்து நீங்க வந்து ரொம்ப இது பண்ணிடுவீங்க, வேண்டாம்னு சொல்லி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பண்ணி நீங்களும் வேதனைப்படுறதுலாம் பிறரை வேதனைப்படுத்துற அளவுக்கு சூழ்நிலை நடந்துக்குவீங்க. சோ உங்களுக்கு வேண்டாம்னு நினைக்கிறீங்களா, வாங்கி ஒரு ஓரமா வைக்க கத்துக்கங்க. உங்க உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சரிங்களா? வேற எதை பத்தியும் சிந்தனை பண்ணாட்டா, உங்க உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதே உங்க மனநிலைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ரெண்டுமே இந்த நேரத்துல பாதிக்கப்படும். இதை தவிர வேற எந்த பாதிப்புமே இல்லை. குடும்பத்துல இருக்கிறவங்க உங்களுக்கு பிரச்சனை பண்ற, யாரும் உங்களுக்கு பிரச்சனை பண்ண மாட்டாங்க. நீங்க உங்களே கெடுத்துக்கிட்டு எல்லாரையும் வேதனைப்படுத்திட்டு இருப்பீங்கிறத நிதர்சனமான உண்மை. சோ உங்களை மட்டும் நீங்க கண்ட்ரோல் பண்ணி வாழ்ந்தா போதுமானது, வேற எதுக்குமே நீங்க முறப்பட மாட்டீங்க. சரிங்களா? அடுத்தது பூச நட்சத்திரக்காரர்கள். பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி சனி 9ல இருக்கார். அப்ப பாகியஸ்தானத்துல இருக்காரு போது எல்லாமே தேடி வரும். இந்த காலகட்டத்துல பூச நட்சத்திரக்காரர்கள் ஒரு யோகமான நட்சத்திரக்காரர்கள் தை மாசத்துல அப்படிங்கறது சொல்லலாம். கணவன் மனைவிக்குள்ளே உண்டான வாக்குவாதம் மட்டும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்? உங்க நட்சத்திராதிபதி சனி, இந்த சனிக்கு எதிரி யாரு? சூரியனும் செவ்வாயும். சோ அந்த 2 பேருமே இப்ப ராசியை தொடர்பு கொள்றாங்க. எந்த இடத்துல இருந்து? 7ஆம் இடத்துல இருந்து. அப்படிங்கும்போது கணவன் மனைவி சண்டை மட்டும் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி குழந்தைகளாலோ காதலர்களாலோ உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். பூர்வீக சொத்தால உங்களுக்கு பிரச்சனை வந்து ஜெயிக்கிறது நீங்க தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. காரணம் என்ன? 7ஆம் இடத்துல இருந்து உங்க ராசியை தொடர்பு கொள்றதுனால ஜெயிக்கிறது நீங்க தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் பிரச்சனைங்கிறது வரும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. உங்க பவரை காமிக்கிற நேரம் சொன்னேன் பாத்தீங்களா ஆரம்பத்துல, அந்த பவரை காமிக்கிற நேரம், அந்த பவரை காமிச்சு ஜெயிக்கிற நேரம், நான் இவன் சொல்றதான் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு கொண்டு வர நேரம் இது. சோ இந்த அமைப்பு உங்களுக்கு சாதகமான அமைப்பு தான். அமைதியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க உங்க பவரை காமிக்காமே ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ரூபத்தை நீங்க வெளிப்படுத்துறீங்களோ அந்த ரூபம் உங்களுக்கு ஸ்டாண்டர்டான நேம் ஆயிரும். பொறுமையா இருந்தா பொறுமையானவங்க அப்படின்னு பேரு. கோவக்காரங்க கோவப்பட்டு சண்டை போட்டீங்கன்னா சண்டைக்காரங்க. புத்திசாலித்தனமா பயன்படுத்தினா புத்திசாலியா அப்படிம்பாங்க. பேசி ஜெயிக்கிறவங்க நல்லா பேசுறாப்புல அப்படிங்கிற மாதிரி எந்த ரூபத்துல உங்களோட பிரச்சனைகளை ஹேண்டில் பண்றீங்களோ அந்த ரூபம் உங்களுக்கு பேராக மாறும். ஏமாளித்தனமாக இருந்தால் ஏமாளி அப்படிங்கிற பேரும் வரும், அதுலயும் எந்த மாற்றம் இல்லை.
ஆனா முழுக்க முழுக்க உங்களுக்கு சாதகமான விஷயங்களே நடக்குது, பாதகத்துக்கு ஒரு வேலையும் இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்புல கூட உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்குதோ இல்லையோ, தாயார் வழி உறவினர்கள், தந்தை வழி உறவினர்களால் நிச்சயம் ஏதாவது தாய் வழி தந்தை வழி, அதாவது அவங்களை சார்ந்த அப்பா பெரியப்பா சித்தப்பா அந்த மாதிரி மாமா சித்த இந்த மாதிரி உள்ள அமைப்புகளே நிச்சயம் ஒரு நல்ல விஷயங்கள் நல்ல காரியங்கள் நடக்கும். அதனால நீங்க தைரியமா சந்தோஷமா இருக்கலாம். சரிங்களா? அடுத்தது ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி புதன் 7ல வர்றது ஒரு வகையில பிளஸ். ஆனா உங்க நட்சத்திரத்துக்கு 12ஆம் அதிபதி, சரி உங்க ராசிக்கு 12ஆம் அதிபதி அப்படிங்கிறத மட்டும் பாருங்க. சோ இதை எப்படி சொல்லலாம்னா, மருத்துவ செலவுகள் நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். எல்லாருக்கும் போராட்டத்துல வெற்றி கிடைக்கும்னா உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் அதிகமாயிட்டே இருக்கும், இல்ல மருத்துவ செலவுகள் நடந்துகிட்டே இருக்கும். குறிப்பா முதுகு தண்டுவடம் சம்பந்தப்பட்ட அமைப்பு, எலும்பு சம்பந்தப்பட்ட அமைப்பு. ஏன் முதுகு தண்டுவடம் எலும்பு? சூரியன் செவ்வாய் இந்த அமைப்பே உங்களை கடுமையா பாதிக்கும். அஸ்தமத்துல வேற இருக்கும்போது உங்களை ரொம்ப சுத்தமா பாதிச்சிடும். சோ இந்த அமைப்பு மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க, மற்றபடி எதுவும் பாதிப்பு இல்லை. 2ஆம் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பை பத்தி நீங்க பேசுறவங்களா இருந்தா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு திருமண வாய்ப்பு வலுவா இருக்கு. முதல் திருமணமாக இருக்கும் பட்சத்தில் அதை பத்தி பேச வேண்டாம், பேசினாலும் அது உங்களுக்கு கை கொடுக்காது. காரணம் என்னன்னா 7ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் உங்களுக்கு பாதிப்பு தன்மையே கொடுக்கும்னு சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி தொழில் ரிலேட்டடா பார்த்தா உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். தொழில் அதிபர்களுக்கு தொழில் ரிலேட்டடா இருக்கிறவங்களுக்கு தான் சொல்றேன். சரிங்களா? எவ்வளவுதான் செலவு நடந்தாலும் வருமானம் நிச்சயம் உண்டு, லாபம் உண்டு. 1 ரூபா போட்டு 10 ரூபாய் எடுக்கிற மாசம் தான் இந்த தை மாசம் உங்களுக்கு. சரிங்களா? ஆனா நீங்க எதை வேணாலும் துணிஞ்சு செய்யலாம் ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி வேலைக்கு இருக்கிறவர்களா இருக்கும் பட்சத்தில் மாசம் ஆரம்பத்துல கஷ்டம் இருந்தாலும் போக போக எல்லாம் நார்மலாகி நிதானமா கொண்டு வந்து ஹாப்பியா இருக்கிறதுக்கு என்ன சூழ்நிலையோ அதை பார்த்துருவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு குறையும் இல்லை. தேவையில்லாம நடக்கிற செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்தினீங்கன்னாவே போதுமானது. இதுல குறிப்பா தந்தைக்கோ இல்ல தாயாருக்கோ ஏதாவது ஒரு மருத்துவ செலவு, இல்ல உங்களோட உங்களுக்கு பல்லு எலும்பு முதுகு தண்டுவடம் மூளை இல்ல தலை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல பாதிப்பு ஏற்படுறதுனால மருத்துவ செலவு அப்படிங்கிற அமைப்பு ஏற்படுத்தி தரும். சரிங்களா? மற்றபடி ஒரு குறையும் இல்லை, உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கு. சரிங்களா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிடத்தினைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.